வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஷ்ஷஸ் எதுவும் கிடையாது. நான் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தேன். அங்கே இருந்து பழனிக்கு போயிருந்தோம். இப்போ போகிற வழியில் அப்படியே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாக்காக போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நாங்கள் மார்னிங் கிளம்பிட்டு அந்த பொள்ளாச்சி வழியாக போகணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி இளநீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தினோம். சூப்பராக இருந்துச்சுங்க இளநீ டேஸ்ட்டு. மரத்தை பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் எவ்வளோ ஹைட்டு தெரியுமா? நார்மலாக தென்னை மரம் ஹைட்டாக இருக்கும், பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எல்லா மரமுமே ரொம்ப ஹைட்டாக. இந்த ரோட்டில் இருக்க மரம் கூட பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. அப்புறம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான். அவ்வளோ நல்லா இருந்தது, சூப்பர் கிளைமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தோம். மார்னிங் மாசாணி அம்மன் கோயில் போனோம். போயிட்டு அங்கேருந்து லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம், அப்போ தான் டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் நம்ம மலை ஏறிடலான்னு சொல்லிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். இப்போ இந்த வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இளநீ, நுங்கு, பதனி சொல்லுவாங்கள்ல, பதனி வெட்டி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த பனை ஓலையில் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பனை ஓலையில் அழகாக அதை ஊற்றி கொடுத்தாங்க. நான் இங்கே ஊரில் தான் குடிச்சிருக்கேன். அது எங்கள் இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லை இங்கே, ஆனால் அங்கே சூப்பராக கொடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரமாக தான் இருக்குது. நுங்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி ஒன்று இப்போ இங்கெல்லாம் நமக்கு 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு அப்படின்னு தராங்க இல்லையா? அங்கே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட் பண்ணி நம்ம ஒரு சொல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்தது கட் பண்ணி தராங்க. அது மாதிரி சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கும்போது இந்த விண்மில் வந்துடுச்சு. பார்த்திங்களா, அந்த மேலே மேகக்கூட்டம் அந்த ப்ளூக்கும் ஒயிட்டுக்கும் அப்படி என்னமோ பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்களேன், அழகாக பெயிண்டிங் மாதிரி தெரியுது. இது நம்ம அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு, சூப்பராக. அது அப்படியே கிளைமேட் இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு சாயங்காலம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மேகம் தெரியுது பார்த்திங்களா, கரு மேகம் அப்படியே ஒயிட்டும் அந்த ப்ளூவாக இருந்தது, அப்படியே கரு மேகமாக மாறிட்டே வந்துருச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் மழை வந்துருச்சு. இந்த விண்வெளிக்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்திருந்தேன். அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு இளையராஜா ஹிட்ஸ் போட்டுட்டு அப்படியே போனீங்கன்னு வச்சுங்களேன், அதை எப்படி சொல்கிறது, வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அப்படி ஒரு சூப்பராக இருந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே மலை சாரல் சொல்லுவாங்கள்ல, அப்படியே கிளைமேட் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். உடனே அப்படியே லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அதில் ஒரு இது அப்படின்ட்டுனா, காராக இருந்ததுனால நம்ம நிறுத்தி கீழே கிளாஸ் இறக்கி விட முடியல. இப்போ இதே பஸ்ஸாக இருந்ததை கூட நம்ம நல்லா ஜன்னலை திறந்துட்டு சூப்பராக இருந்திருக்கும். வீடாக இருந்தால் நல்லா மழையில் நனைஞ்சிருக்கலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பழனி கிட்ட வந்துட்டோம். அப்படியே வாத்து கூட்டம் பாருங்களேன், சூப்பராக அப்படியே போயிட்டுருக்கு. வாத்து கூட்டம் அழகாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பாருங்கள், பழனி கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் பழனி கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு மலை காமிக்கிறேன் பாருங்கள். பழனி மலை தெரியுதா, அந்த தெரியுது பாருங்கள், அதோ தெரியுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த பறவை வந்துருச்சு. நடந்து போகும்போது சொல்லுவாங்க, அது மாதிரி பழனி மலை தெரியுது. நாங்கள் போயிட்டு நான் படி ஏற முடியல, இறங்கும்போது இறங்கிட்டோம். விஞ்சில் தான் போனோம். இறங்கும்போது பாருங்கள், யானை பாதையில் இறங்கணும். அப்படியே பேக்ரவுண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அங்கே உள்ளே ஃபோனை அலோவ் பண்ணலை, அதனால் வரும்போது எடுத்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.